Hey guys, Magnet Mind welcomes you all. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல ஹாப்பியா இருக்கிறது எப்படி உங்க கோல்ஸை ஈஸியா மேனிஃபெஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்திருந்தோம். உண்மையில சொல்ல போனா ஹாப்பினஸ்ங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபடும் அண்ட் ஹாப்பியா இருக்கிறதுக்கும் பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஜென்ரலா பார்த்தா ஹாப்பினஸை ரெண்டா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ் அண்ட் செகண்ட் லாங் டேர்ம் ஹாப்பினஸ். ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ்ங்கிறது நான் இப்போ ஒரு விஷயம் செஞ்சா இன்னைக்கு இல்ல அடுத்த ஒரு 1 or 2 டேஸ்க்கு ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு சொல்றது ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ். லாங் டேர்ம் ஹாப்பினஸ்ங்கிறது எனக்கு ஒரு பெரிய கோல் இருக்கு, அந்த கோல் அச்சீவ் பண்ணனா என் லைஃப் கம்ஃபர்டபுளா இருக்கும், ஒரு லாங் பீரியடுக்கு என் லைஃப் கம்ஃபர்டபுளா ஹாப்பியா இருக்கும்னு சொல்றது லாங் டேர்ம் ஹாப்பினஸ். இன்னைக்கு வேர்ல்டுல இந்த ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ்க்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸையும் 2 கேட்டகரியா பிரிக்கலாம். ஒரு மூவி போறது, இல்ல ஏதாவது ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, சோஷியல் மீடியா பாக்குறது, யாரையாவது டீஸ் பண்றது, யார பத்தியாவது காசிப் பேசுறதுன்னு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே கேட்டகரி 1ல வரும். இப்போ பார்த்த விஷயங்கள் எல்லாமே இன்ஸ்டன்டா ஒரு ஹாப்பினஸ் தரும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இப்போ பார்த்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குமா அல்லது ஏதாவது நல்லது நடக்குமான்னா கண்டிப்பா இருக்காது, அல்லது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இப்போ பார்த்த விஷயங்கள் ஓவர் டோஸ் ஆகும்போது சம்டைம்ஸ் இதெல்லாம் நெகட்டிவா முடியறதுக்கான சான்ஸும் இருக்கு. இந்த ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ்லயே அடுத்த ஒரு கேட்டகரி இருக்கு. லைக் ஜிம் போறது, மெடிடேஷன் பண்றது, சன்லைட்ல எக்ஸ்போஸ் பண்றது, வாக்கிங் போறது, நேச்சர்ல டைம் ஸ்பெண்ட் பண்றது, உங்க ஃபேமிலியோட அல்லது ஃப்ரெண்ட்ஸோட ப்ரொடக்டிவா டைம் ஸ்பெண்ட் பண்றது, அல்லது ஈவன் உங்க பெட் டாகோட ஸ்பெண்ட் பண்றதுன்னு சில விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே கேட்டகரி 2ல வரும். இந்த விஷயங்களும் கண்டிப்பா உங்களுக்கு இன்ஸ்டன்டா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் ஹாப்பினஸ் தரும். அதே சமயம் உங்களுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். லைக் ஒரு வாக்கிங் இல்ல ஜிம் போகும்போது கண்டிப்பா உங்க ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் ஆகும், உங்க ஹெல்த் நல்லா இருக்கும். இதை செய்யும் போதும் சரி இல்ல செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமும் சரி கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு ஹாப்பியான ஃபீல் வரும். அதே மாதிரி மெடிடேஷன் பண்றது, சன்லைட்ல எக்ஸ்போஸ் பண்றது, பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னு நம்ம செய்யற விஷயங்களும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா ஒரு பூஸ்ட் தரும். பிளஸ் இட் ஹாஸ் அ லாட் ஆஃப் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆல்சோ. அண்ட் மோர் ஓவர் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கேட்டகரி 1ல பார்த்த விஷயங்கள் மாதிரி உங்களை அடிக்ட் பண்ணாது. ஆனா நம்மள நிறைய பேர் இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ்க்காக கேட்டகரி 1 தான் சூஸ் பண்றோம். பிகாஸ் அது ரொம்ப ஈஸி, அதுக்காக நீங்க எந்த எஃபோர்ட்ஸும் போட வேண்டியதில்லை. காலையில கண்ணை திறந்தா பெட்ல படுத்துக்கிட்டே கூட சோசியல் மீடியா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கலாம். பட் அவுட் ஆஃப் தட் இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் யூ டோன்ட் ஹாவ் எனி பெனிஃபிட்ஸ் இன் தட். அடுத்தது லாங் டேர்ம் ஹாப்பினஸ். இதுல உங்க லாங் டேர்ம் கோல்ஸ் லைக் ஒரு கார் வாங்குறது, இல்ல வீடு கட்டுறது, கெரியர்ல ப்ரொமோஷன் வாங்கணும்னு வச்சிருக்கிற ஒரு கோல், இல்ல வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஒரு கோல் வச்சிருந்தீங்கன்னா அது எல்லாமே இந்த லாங் டேர்ம் ஹாப்பினஸ்ல வரும். அதாவது இன்ஸ்டன்டா ஹாப்பினஸ் தராத ஆனா லாங் டேர்ம்ல ஷியோர் ஷார்ட்டா ஹாப்பினஸ் தரக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாமே. இப்போ பேசிக்கா ஒரு கோல் செட் பண்றீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஹாப்பினஸ் தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்க வெயிட் ஒரு 100 kg இருக்கு, உங்க ஃபிட்னஸ் கோல் ஒரு 70 kgனா அந்த ஐடல் வெயிட் அச்சீவ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம், உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களோட அப்பியரன்ஸ்க்காக ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் கொடுப்பாங்க, வெயிட் லாஸ்க்காக கண்டிப்பா ஒரு ஹெல்தி டயட் ஃபாலோ பண்ணிருப்பீங்க. ஸோ உங்க ஹெல்த்தும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஆஸ் லாங் ஆஸ் யூ மெயின்டைன் திஸ் ஐடல் வெயிட் உங்களுக்கு இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் நடக்க மேபி ஒரு 3 to 6 months டைம் எடுக்கும். ஸோ இது இன்ஸ்டன்டா உங்களுக்கு ஹாப்பினஸ் தராது. ஆனா இதை ரீச் பண்ண எப்படி லாங் டைம் எடுத்துச்சோ அதே மாதிரி இந்த ஹாப்பினஸும் லாங் டைமுக்கு நிலைச்சு நிற்கும். அதே மாதிரி தான் ஒரு கார் வாங்கும் போதோ வீடு வாங்கும் போதோ யூ ஆர் கிரியேட்டிங் அன் அசெட். அந்த அசெட்டை நீங்க யூஸ் பண்ற வரைக்கும், அது உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் யூ என்ஜாய் த கம்ஃபர்ட்னஸ் அண்ட் அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியையும் கண்டிப்பா கிரியேட் பண்ணும். ப்ராக்டிக்கலி நம்மளோட லைஃப் ஹாப்பியா வாழ இந்த ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ் அண்ட் லாங் டேர்ம் ஹாப்பினஸ் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா ஒருத்தர் அவரோட கெரியர்ல ஒரு பெரிய கோல் வச்சிருக்காரு, அதை அச்சீவ் பண்ணணும்னு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு. அவரு ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ்க்காக எதுவுமே பண்ணல அப்படின்னா அந்த கோல் அச்சீவ் பண்ணிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த அச்சீவ்மெண்ட்டை தவிர அவர் லைஃப்ல வேற எதுவுமே இருக்காது. அதே மாதிரி எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு லைஃப்,
நான் இதை எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்வேன், எனக்குன்னு எந்த ஒரு பெரிய கோல்ஸும் இல்லை, இந்த மூமெண்ட்ல ஹாப்பியா இருக்கிறது தான் என்னோட கோல் அப்படின்னுட்டு எனக்கு பிடிச்சதை செய்வேன்னு கேட்டகரி 1ல இருக்கிறத மட்டுமே ஒருத்தர் செய்யறாருன்னா அப்போ அவரு அந்த டைம்ல வேணா ஹாப்பியா இருக்கலாம். ஆனா காலப்போக்குல இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்க பிரெயினுக்கு ரொம்ப சாதாரணமான விஷயமா தோண ஆரம்பிச்சிடும். ஓவர் த பீரியட் ஆரம்பத்துல உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்த இந்த விஷயங்கள் எதுவுமே பெரிய எக்ஸைட்மெண்ட்டை தராது. ஸோ உங்க லைஃபை லாங் டேர்முக்கு ஹாப்பியா வச்சுக்க லாங் டேர்ம் கோல்ஸ் கண்டிப்பா வேணும். இடையில உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிக்க ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கோல்ஸை ஈஸியா மேனிஃபெஸ்ட் பண்ண ஹாப்பியா இருக்கணுங்கிறது உண்மைதான். ஆனா எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்க ஹாப்பியா இருக்கீங்கிறத பாருங்க. ஒருவேளை நீங்க கேட்டகரி 1 சூஸ் பண்றீங்கன்னா, எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியா பார்த்து நீங்க ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னா, அதுல வர ஏதாவது ஒரு விஷயம் அந்த சோஷியல் மீடியா பாக்குற டைம் மட்டும் இல்லாம அதுக்கப்புறமும் உங்களுக்குள்ள வரும். உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல உங்க தாட்ஸ் டைவர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனா இதே நீங்க கேட்டகரி 2 சூஸ் பண்றீங்கன்னா உங்க மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும், கூடவே உங்க ஃபோக்கஸும் ரொம்ப அதிகமாகும். ஸோ கேட்டகரி 2 சூஸ் பண்ணிட்டு உங்க கோல்ஸுக்கான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்லயும் இருக்கீங்க அப்படின்னா உங்க கோல்ஸை நீங்க சீக்கிரமாவே அடையிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ்க்காக எந்த ஆப்ஷன் சூஸ் பண்றீங்கிறதுல கவனமா இருங்க. ஹாப்பினஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் அ டெஸ்டினேஷன், ஹாப்பினஸ் இஸ் அ ஜேர்னி. முன்னாடி ஒரு வீடியோல பார்த்த மாதிரி ஹாப்பியா இருக்கும் போது நீங்க எமிட் பண்ற பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி உங்களோட கோல்ஸை ஈஸியா மேனிஃபெஸ்ட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். நம்ம சேனல்ல வர இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. May the joy and happiness be with you forever. Thanks for your time.